கர்த்தரோடு அனுதினமும் உறவாடுகிறவர்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள். தானியேல் அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. எப்பொழுதும் ஜெபத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் தொடர்பு கொண்டு எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக குழிகள் உண்டு. தானியேல் அப்படிதான் ஆண்டவரோடு உறவாடி ஜெபித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், குற்றமற்றவர், குற்றம் இல்லாதவர். அவருக்கும் ஒரு குழி இருந்தது. என்ன குழினா உபத்திரவ குழி, சிங்கங்கள் இருந்த குழி. ஆனாலும் கர்த்தர் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்களாய் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் எதிரி நமக்காக ஒரு குழியை ஆயத்தப்படுத்தி அந்த குழியிலே தள்ளுவான். நாம் தடுமாறாமல் கர்த்தரோடு இருந்தால் அல்லது தடுமாறி விழுந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பார். கட்டாயம் கர்த்தர் நம்மை தானியேலை காத்த தேவன் நம்மையும் ஜீவனோடு காப்பார். குழியில் இருந்து நம்மளை மேலே தூக்கி விடுவார். ஆமென். அல்லேலூயா.